ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் அந்த கான்செப்டை நல்லா தரவாக பார்த்து முடித்தோம். அப்புறம் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டிங்கிறது நம்மளோட டோட்டல் இன்கம்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அந்த டோட்டல் இன்கம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு 5 ஹெட்டோட இன்கம்மை ஃபுல்லாக ஒவ்வொரு ஹெட்டாக நம்ம கம்ப்யூட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஹெட் சேலரி. அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டான சேலரியோட இன்கம்மை எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கம் அண்டர் ஹெட் சேலரி, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கான்செப்ட். ஃபஸ்ட்டு சேலரி ஹெட்டில் ஒரு இன்கம் டேக்ஸபிளாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் என்னென்னா, சேலரி பே பண்ணுறவனுக்கும் சேலரி யார் பே பண்ணுறா அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது இந்த சேலரி ஹெட்டுக்குள்ளே டேக்ஸபிள். சப்போஸ் பேயர் அண்ட் பேயி ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயியாக இல்லைன்னா இந்த இன்கம் சேலரி ஹெட்டில் டேக்ஸபிள் ஆகாது. ஏன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுக்கறது தான் சேலரி ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இதில் ஒரு ஜென்ரல் எக்ஸெப்ஷன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சேலரி கொடுக்குறாங்கன்னா அது டேக்ஸபிள் அண்டர் தி ஹெட் சேலரி கிடையாது. ஏன்னா அது எக்ஸெப்ஷனில் சொல்லியிருக்காங்க. இது சேலரியோட அப்ளிகபிலிட்டி. அடுத்து சேலரி சேலரினா என்ன, எதெல்லாம் சேலரி அப்படின்னு பார்க்கலாம். சேலரினா ஜஸ்ட்டு நம்ம மாதம் வாங்குகிற அந்த பேசிக் பே மட்டும் சேலரி கிடையாது. வேஜஸ் வாங்கினா அதுவும் சேலரி தான். பென்ஷன் ஆர் ஆன்விட்டி பென்ஷன் வாங்குவாங்க, அதுவும் சேலரி தான். கிராச்சுவிட்டி சேலரி தான். ஃபீஸு கமிஷன் பெர்க்யூசேட் ஏதாச்சும் ஒரு கமிஷன் எக்ஸ்ட்ரா வாங்கினா அதுவும் சேலரி தான். ப்ராஃபிட்ஸ் இன் லூ ஆஃப் சேலரி, இது பின்னாடி நம்ம கான்செப்டில் பார்ப்போம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை. அட்வான்ஸ் சேலரியும் சேலரி தான். ஏர்ன்டு லீவ் சேலரி, லீவில் கிடைக்கிற அந்த என்கேஷ்மெண்ட் அதுவும் சேலரி தான். ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் பண்ணி விட்டாங்கன்னா அதுவும் சேலரி தான். யூஆர்பிஎஃப்லேருந்து ஆர்பிஎஃப்க்கு அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை மாற்றினா அதுவும் சேலரி தான். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் சேலரி, இது எல்லாமே சேலரி தான். அடுத்து பேசிஸ் ஆஃப் சார்ஜ், இது கம்பல்சரியாக ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நமக்கு பேசிஸ் ஆஃப் சார்ஜ் தெரிஞ்சால் தான் அந்த ஹெட்டை நம்ம எப்படி டேக்ஸபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்ன பேசிஸில் சேலரியை சார்ஜ் பண்ண போகிறோம். என்ன பேசிஸ்னால் டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர். அதுக்கு மீனிங் என்னென்னா, டியூ பேசிஸாக இருக்கலாம் இல்லை ரிசிப்ட் பேசிஸாக இருக்கலாம். இது ரெண்டில் எது சீக்கிரமாக நடக்குதோ அந்த பேசிஸில் தான் சேலரியை நம்ம அக்கௌண்ட் பண்ண போகிறோம். டியூ பேசிஸ்னால் சேலரி ஒருத்தன் ஏர்ன் பண்ணிட்டான், ஏர்ன் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டோம்னா அது டியூ பேசிஸ். ஜஸ்ட்டு ஏர்ன், அவன் கைக்கு இன்னொரு ரூபீஸ் சேரலை, ஜஸ்ட்டு அவன் இந்த மாதம் இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் பண்ணிட்டா அதுதான் டியூ பேசிஸ். ரெசிப்ட் பேசிஸ்னால் எப்போ அவன் கைக்கு ருபீஸ் வருதோ அந்த டைம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதுதான் ரிசிப்ட் பேசிஸ். இந்த ரெண்டில் எந்த பேசிஸ் சீக்கிரமாக நடக்குதோ அதுதான் சேலரியோட சார்ஜபிள் செக்ஷன். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ஆர் ரெண்டர்ட் இன் இந்தியா த ரிசிப்ட் ஆஃப் சேலரி இஸ் நாட் ரெலவெண்ட் அண்ட் ஆர் டேக்ஸபிள் இன் இந்தியா. பிளேஸ் இந்தியாவில் தான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த இடத்துல நடந்தாலும் அது டேக்ஸபிள் இன் இந்தியா தான், இன் கேஸ் ஆஃப் அ ரெசிடென்ட் சிட்டிசன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸெப்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, சர்வீசஸ் ஆர் ரெண்டர் அவுட் சைட் இந்தியா ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக ஒருத்தன் வெளிநாட்டில் சர்வீஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த சேலரியும் டேக்ஸபிள் இன் இந்தியா. ஆனால் அலவன்சஸ் ஆர் எக்ஸெப்ட், இது எக்ஸெப்ஷன் கேஸ். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக ஒருத்தர் வெளிநாட்டில் இன்கம் ஏர்ன் பண்ணுறான்னா அந்த சேலரியும் டேக்ஸபிள் இன் இந்தியா. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் சேலரி. இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.